சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ஜீவா இருந்துட்டு சார் நீங்கள் ஹேட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜோதிகா நம்ம சூர்யா மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க, மேடமும் அழகாக தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே ஆட் பண்ணுங்க. நாம் எதுக்கு அடுத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம கடையில் நடிக்க வைக்கணும். அதனால் நீங்களே ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஷோரூம் ஹோஹோன்னு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு சூப்பர் ஐடியா இல்லை, நானே அப்படி தானே இருக்கேன், ஹீரோ மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ரோகிணி இருந்துட்டு எனக்கு என்னமோ இது சரியாக படலை, நான் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ ஏன் ரொம்ப அழகாக தான் இருக்க ரோகிணி, உன்னை விட எனக்கு வேற ஆளே தேடினாலையும் கிடைக்கவே கிடைக்காது, நீ தான் எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ரோகிணியோ ஒரு வழியாக சம்மதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நாங்கள் போய் ஷூட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் பிக்கப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீவாவும் நம்ம சந்தோஷம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டைலாக் பேசணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. மனோஜோ ரோகிணியோ ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியே கொஞ்ச நேரம் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே பாரு எவ்வளோ வியூஸ் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பிஏ இருந்துட்டு ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன ரோகிணி, ஷோரூமை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறீங்க போல இருக்க, ஆடெல்லாம் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்லையே, நான் நினச்சதை விட நீ ரொம்ப நல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பணமா? எங்கிட்ட ஏது பணம்? எங்கிட்டலாம் பணம்லாம் இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். பார்த்தேன் நீ கஷ்டப்படுறியா இல்லை சந்தோஷப்படுறியான்னு நான் பார்த்துக்கிட்டு தான் நான் இருக்கேன். நீ ரொம்ப நல்லா தான் இருக்க. நான் கேட்ட பணம் எனக்கு வந்தாகணும், அப்படி இல்லாட்டி இப்போவே உன் புருஷங்கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவை பார்த்த உடனே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்து மீனாவை பார்த்த பொண்ணு, நான் ஐயப்பனை கேட்ட மாதிரி அவரே மீனாவை திரும்ப நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு எப்படியோ ஒன்று நம்ம வீட்டில் இருந்து நீ ஐயப்பனை பக்கத்துக்காக மலைக்கு போயிட்டு வந்துட்ட, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வருஷம்லாம் இப்படியே இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் இவன் எங்கே இப்படி இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவனை குறை சொல்லலாம், உனக்கு தூக்கமே வரதில்லை, அவனே இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான், உடனே நீ ஆரம்பிச்சிடாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன்? இப்போ இருக்கிற மாதிரி வருஷத்தில் 365 நாளும் குடிக்காமல் இப்படியே நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இவனாவது குடிக்காமல் இருக்கிறதாவது. ஆனால் மனோஜியும் நம்ம ரவியும் பார்த்தீங்களா, அவங்களும் எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க தான், நான் பெற்ற பிள்ளைங்க தான், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு பார்த்தீங்களப்பா, நானும் நிறைய டிகிரி வாங்கி வாசலில் மாட்டியிருக்கேன், அதுக்கு அடுத்ததாக ரவியும் நல்ல ஷிஃபாக இருக்கான், ஆனால் இவனால் என்ன பண்ண முடிஞ்சது, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நல்லா படிக்கிறவங்கள வந்து உடனே குடிக்கிறதுலாம் சொல்லாதீங்க, அவங்க மொட்டை மாடியிலலாம் நல்லா குடிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, யாரும் இங்கே குடிக்காமலாம் இருந்தது கிடையாது. நிறைய பிஸ்னஸ் மேனுங்க எல்லாருமே குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, குடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் தினம் தினம் குடிக்கிறது ரொம்ப தப்பு தான், ஆனால் இங்கே யாரும் குடிக்காமலாம் இருந்துடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீ சொல்கிறது சரிதாம்மா, ஆனால் முத்து நல்லா சம்பாதிக்கிறான், ஏழைப்பாளைங்க எல்லாருக்குமே உதவி பண்ணிகிட்ருக்கான், ஆனால் இவன் குடிக்கிறது மட்டும்தான் இப்போ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இப்போ தான்ப்பா வந்திருக்கேன், சரிப்பா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த எல்லா பிரசாதத்தையும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி மீனா கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க.
அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்து இருந்துட்டு நேராக மீனா சமையல் கட்டில் இருக்காங்க, அங்கே போகிறாங்க. மீனா ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்குங்க தேங்க்ஸு, பின்ன என்ன, நான் கேட்ட மாதிரி நான் மலையிலேருந்து வர்றதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டல, அதனால தான் இந்த தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. சாமிக்கிட்ட நேரடியாகவே நான் சொல்லிட்டு வந்துட்டேன். சாமிக்கிட்ட நேரடியாக சொல்லிட்டு வந்துட்டிங்களா என்னென்னு? அதுவா, வேண்டியதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலாம், தப்பில்லை. இந்த பொங்கல், தீபாவளி, இந்த கிறிஸ்மஸ்ஸு, இன்னும் நிறைய பண்டிகைலாம் வருதுல்ல, அப்பா மட்டும் லைட்டாக குடிச்சிக்கிறதா சாமிக்கிட்ட உத்தரவு போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா அதை கேட்டு செம கட்டுப்பாக்குறாங்க. மீனா மீனா ப்ளீஸ் மீனா, நான் எப்பயாவது ஒரு தடவை தானே குடிக்கிறேன், அது மட்டும் இல்லை, இந்த காரெல்லாம் ஓட்டுறதுனால உடம்பு ரொம்ப வலிக்குது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கார் ஓட்டுறவங்க எல்லாருமே இப்படி அங்கே குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. கோச்சுக்காத ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மீனாவை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவர் மலையிலேருந்து வந்துட்டாருமா, பிரசாதமும் கொண்டு வந்திருக்காரு, இந்தாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சீதா வந்துடுறாங்க. என்னக்கா மாமா கிட்ட மறுபடியும் சண்டை போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா மலைக்கு போயிட்டு வந்துட்டாரு, பிரசாதமும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு மா, இதில் கொஞ்சம் மீனா நம்ம சீதாவோட மாமியாருக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, உனக்கு என்னடா ஆச்சு, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனையா? ஆமாக்கா, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க ஒருத்தர் பணம் கேட்டாங்க, என்னாலையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியல, என்கிட்ட சொல்லியிருந்தா நானாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருப்பல்ல. வேண்டாங்க்கா, ஏற்கனவே நீ நிறைய கஷ்டத்தில் இருக்க, உன்னை வேற எதுக்கு கஷ்டப்படுத்தணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லைக்கா, சரின்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் பணத்தில் கையை வச்சுட்டாங்க, அது யாருக்கும் தெரியாமல் மறைச்சியும் வச்சுட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க. சரி, நீங்களே சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்கக்கிட்ட வார்ன் பண்ணியிருக்கேன். அவங்கள பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஒரு தப்புக்கு துணை போகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தப்பாக மறைக்க நாமளும் அவங்களுக்கு துணை போகக்கூடாது, வேறு வழி இல்லை, அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி, அவங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, அதனால் சீக்கிரமாக அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி ஏதாவது ஒன்று மறைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்தியா இருந்துட்டா அவங்க பண்ணுறது தப்பு, அதுக்கு நீ வேறு ஐடியா கொடுக்குறேம்மா, வேறு என்ன பண்ணுறது, சூழ்நிலை காரணமாக அவங்க தப்பு பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, தப்புக்கு துணை போக வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த தப்பை எல்லார்கிட்டேயும் சொல்லி மன்னிப்பு கேட்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி அந்த தப்பை மறைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சந்திரா வந்து சொல்லிடுறாங்க. மீனா அதுக்கு அடுத்ததாக ரோகிணிக்கு கால் பண்ணி உன்னை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் மகேஷோட வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரோகிணியோட அம்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த மீனாவால் தினம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எல்லாருக்கும் பயந்தது போய் இப்போ அந்த மீனாவுக்கு நான் பயப்பட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. எல்லாமே உன்னால தான் ஆணுச்சு, உன் புருஷனுக்கு திவசம் கொடுக்கறதுக்கு என் வாழ்க்கையை நீ அழிக்க பார்க்குறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை தெரிய வேண்டியதானே, அதுக்கு மீனாவுக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா வந்துடுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்கலான் இருக்க, நீங்களும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களம்மா, நான் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற வாழ்க்கை அது சரியில்லாமல் போயிடுச்சு, அவளாக தேர்ந்துக்கிட்ட வாழ்க்கையை நம்ம குறுக்கிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக போயிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை நீதாம்மா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வித்யா வந்து நிற்கிறாங்க. என்ன மீனா, கிருஷை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? ரோகிணி, நீ என்ன மகேஷை பார்க்கறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதோடு இனிக்கனி எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.